ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் லைஃப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குதிரைவாலி பச்சரிசி வச்சு தயிர் சாதம் செய்யறதுக்காக கொஞ்சம் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், வரமிளகாய், கொஞ்சம் இஞ்சியும் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அளவு குதிரைவாலி அரிசி எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம தண்ணியில் நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா அலசி எடுத்துக்க போகிறோம். நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா ஊற வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம அலசும் போதே வந்து பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வந்து ஊறின மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இதை நம்ம ஊற வைக்காமல் அப்படியே தான் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உப்புமா மாதிரி ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம இதை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அலசினா மட்டும் போதும். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். வெங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. நம்ம தயிர் சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் மாறினாவே போதும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம தயிர் சாதத்தில் அந்த வெங்காயத்தை கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக வந்து கலர் மாறின உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மற்ற பொருள் எல்லாமே சேர்த்த ஆரம்பிச்சிடலாம். நம்ம காரத்துக்காக எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், வரமிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை எல்லாமே சேர்க்க போகிறோம். சேர்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். 1 டம்ளர் அளவு அரிசிக்கு 3 டம்ளர் அளவு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து தயிர் சாப்பாடு நல்லா குழஞ்சி வந்தால் நல்லாயிருக்கும். அதனால் வந்து 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவு பாலும் நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா வந்து தயிர் சாப்பாடு வந்து பால் சேர்த்து பண்ணும்போது இனிமேல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் 1 டம்ளர் அளவு பாலும் இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நம்ம இதில் உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துட்டேன். அந்த அரை டம்ளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவு நான் பால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று நல்லா கழுவி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம மூடி வைக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே நார்மலான அரிசியில் வந்து தயிர் சாப்பாடு செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம சிறுதானியத்தில் செஞ்சு கொடுக்கும்போது நம்மளும் வந்து அவங்களுக்கு சிறுதானியம் கொடுத்த மாதிரியும் இருக்கும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அரிசிக்கும் இந்த சிறுதானிய அரிசிக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃபர் ஆகாது. ஸோ சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரகரிசியும் செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா அரிசி வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே ஆஃப் பண்ணி வைக்க போகிறோம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இதானதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஆற வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம சூடாக இருக்கும்போது தயிர் ஊற்றி நம்ம கிளறக்கூடாது. சூடாக இருக்கும்போது தயிர் ஊற்றினோம்னா அது தண்ணி மாதிரி இதாகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தயிர் சேர்த்து கிளற போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வைக்க போகிறோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரிசி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து ஆறுறதுக்காக இதை நம்ம அப்படியே ஒரு டைம் நல்லா கிளறி விட போகிறோம். கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்து நம்ம இதை வந்து கிளற போகிறோம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்கறனா கூட நீங்கள் தாளிக்கும்போது சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க தயிரை இது கூட சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய தயிர் சேர்த்து தான் கிளற போகிறேன். கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நல்லா கிளறி எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு சுவையான குதிரைவாலி தயிர் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சிறுதானிய அரிசியில் தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.